அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பிரச்சனைகள், எந்த இடத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத இடமே இல்லை, அதே போன்று தீர்வு இல்லாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன மார்ச் மாதத்தில் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் அதே சமயம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான சரியான தீர்வு நிச்சயமாக உண்டு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் மாதத்தின் துவக்கத்திலேயே மார்ச் 2ஆம் தேதி அன்று சிம்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார். அதே சமயம் அவர் நீச்சம் பெறுகிறாருங்க. இது சாதகமற்ற, அதே சமயம் சாதகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 8ஆம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிக்க போகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராகுவோடு இணைந்து புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன். இப்படி பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் 1லிருந்து 12ஆம் இடம் வரை சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஆனால் அதே சமயம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த தருணத்துல கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே இல்லாத இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விஷயம் அமைய போகிறது. உதாரணமாக ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வேலை இல்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு வகையான அவமானங்கள், போராட்டங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தனக்கு வேலை இல்லை என்பதால் சந்தித்துக் கொண்டிருக்கிறாருங்க. எனவே நிச்சயமாக மிக விரைவில் வேலையில் சேர வேண்டும் என்று பல்வேறு நிறுவனங்கள்ல விண்ணப்பம் செய்கிறார். அனைத்து நிறுவனங்களிலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டாலும் கூட தன்னுடைய தொடர் முயற்சியை விடவில்லைங்க. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு நிறுவனத்திலிருந்து பணி ஆணையானது வழங்கப்படுகிறது. அதை பார்த்தவுடன் தன்னுடைய கஷ்டம், தொல்லை அனைத்தும் தீர்ந்து விட்டதே என்று மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறாருங்க. அப்படி மகிழ்ச்சி கொண்டவர் அந்த பணியில் மகிழ்ச்சியுடன் இணைந்து பணியாற்ற தொடங்குகிறார். அப்படி துவங்கிய அந்த நபருக்கு சில மாதங்களுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்பது பொருளாதார ரீதியாக வருமானம் கிடைத்தாலும் கூட போதிய அளவிற்கு சம்பளம் இல்லை, சம்பள உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே இதைவிட கூடுதல் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாருங்க. சம்பளம் பற்றாக்குறையால் பல்வேறு விதமான சிரமத்தையும் பிரச்சனைக்கும் உள்ளாகிறார். எனவே அதை சரி செய்வதற்காக அந்த இடத்திலிருந்து அதை விட கூடுதலாக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுகிறார். அப்படி மாறியவுடன் அவருக்கு பொருளாதார ரீதியாக நிறைவு ஏற்படுதுங்க. பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமத்தில் இருந்து வெளிவருகிறார். மகிழ்ச்சியுடன் அதிக சம்பளத்தை திருப்திகரமாக செலவு செய்து மகிழ்ச்சியுடன் இருக்கிறாருங்க. ஆனால் அங்கு சில நாட்கள் ஓட இங்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்னவென்று பார்த்தால் ஊதியம் போதுமான அளவிற்கு நிறைவாக இருந்தாலும் கூட அந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் துளி அளவு கூட கிடைக்கவில்லைங்க. அந்த இடத்தில் என்னடா நம்மளை இப்படி கேவலமாக நடத்துகிறார்களோ என்று எண்ணி வருத்தப்படுகிறார். எனவே இந்த பிரச்சனைக்காக தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நபர் அந்த இடத்தை விட்டு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும், அதே சம்பளம் ஊதியமும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் செய்கிறாருங்க. இந்த சமயம் என்பது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வும் மதிப்பும் மரியாதையும் மிக சிறப்பாக கிடைக்கிறது என்று மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார். அங்கு சில மாதங்கள் உருண்டோடுகின்றன. ஆனால் அந்த இடத்திலும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாருங்க. என்னவென்றால் அனைத்து வகையிலும் மதிப்பும் மரியாதையும் கிடைத்து சம்பளமும் அதிகமாக கிடைத்து கைவிடுக்கவே நேரமில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது என்று வருத்தப்படுகிறாருங்க. அதனால் ஆரோக்கிய தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார். எனவே இந்த ஆரோக்கிய தொல்லையை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு முயற்சி செய்து அங்கு மாறுகிறாருங்க. இப்படி ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டு சென்றாலும் கூட உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த நபரே ஏதோ ஒரு
வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தொல்லை அவரை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனை அன்றாடம் ஏதோ ஒரு விதத்துல துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் வாழ்வில் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படி பிரச்சனைகள் துரத்தி கொண்டே இருக்கும் போது நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவற்றில் வெற்றி பெற முடியாதுங்க. அந்த பிரச்சனைகளை துணிச்சலுடன் தைரியத்துடன் நின்று எதிர்கொள்ள வேண்டும். ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் அதுபோன்றுதான் பல்வேறு வகையான பிரச்சனைகள் நிச்சயமாக வாழ்வில் நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக அவற்றில் மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. என்றால் அத்தனை பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பிரச்சனைகளை பார்த்து ஓடிக்கொண்டே இருந்தால் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவை தீராதுங்க. பிரச்சனையை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் போது அவற்றை தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அது சாத்தியமற்ற ஒன்றாக தான் மாறுமே தவிர நன்மை நிறைந்தவையாக அமையாது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இதையே உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இதை உணர்ந்து கொண்டால் ஜென்ம சனியில் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறார். இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் விலகுகிறாருங்க. எனவே அலைச்சல் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. கவலை நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுப்புடன் செயல்பட்டால் நிச்சயமாக அந்த கவலை நிறைந்த சூழ்நிலையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களை பற்றி குறை சொல்கிறவர்கள், குற்றங்களை சொல்கிறவர்கள் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அதை பற்றி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டாங்க. அவை அனைத்தும் மிக விரைவில் மாறும். உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். சனி பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் யோகம்தான். எனவே உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது ஒரு மிக சிறந்த அனுபவமாக நிச்சயமாக மாறுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் தான் ஏற்படுத்தி கொடுக்குங்க. எனவே எந்த சூழ்நிலையோ அதற்கு ஏற்றாற்போல உங்களது முடிவுகளை எடுத்தால் மிக சாமர்த்தியமான நல்ல பலனை நிச்சயமாக பெற முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அவருடன் சுக்கிரனும் இணைகிறார். எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகுந்து கிடைக்குங்க. அலைச்சல் அதிகமாக இல்லாமல் நிறைந்த முன்னேற்றத்தையும் பண ரீதியான வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மிக சிறப்பான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுகிறது. சிறு சிறு கவன குறைபாடுகளை குறைத்தால் கூட மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அப்படி உருவாகினாலும் கூட எதிர்கால நன்மைக்காக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தற்போது ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள் நிச்சயமாக தீர்வுக்கு உள்ளாகக்கூடிய ஒன்றாக தான் அமைகிறது. எனவே தற்போது உள்ள சூழ்நிலையை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் துறையில் இல்லை என்பதை சனி, சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குரு மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். இன்னும் 45 நாட்களுக்குள் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக நன்மையும் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் விளைவிக்கிறது. குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக குறையுங்க. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல வரன் தேடுதல் மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்த முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு. எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியமும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு விபரீதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. வார்த்தைகள்ல அதீத கவனத்துடன் இருங்க. ஆனால் அஷ்டமத்தில் கேது இருக்கிறாருங்க. கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான குழப்பமான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் ஏற்படலாம். எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும்
உணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மிக விரைவில் சந்திக்க போகின்றன. எனவே இந்த தருணம் என்பது கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு